வணக்கம். நாகை மாவட்டம் செம்போடியிலிருந்து கணித சோதிடர் MSV மன்னாரி. இன்றைய பதிவு வாஸ்து சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் பற்றிய சில முக்கிய குறிப்புகள், தகவல்கள் கொண்டது இந்த பதிவாகும். பொதுவாக ஒரு மனை அல்லது வீடு வாஸ்து சாஸ்திரப்படி சரியாக அமைந்தால் அந்த மனையில் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் சிறந்த பலன்களையும் தரும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. வாஸ்து சாஸ்திரம் 9 பகுதிகளை கொண்டது, அதாவது 9 திசைகளை கொண்ட அமைப்பாகும். அந்த 9 பகுதிகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு ஈசான்ய மூலை, தென்கிழக்கு அக்னி மூலை, வடமேற்கு வாயு மூலை, தென்மேற்கு நிருதி மூலை, மத்தியம பகுதி அதாவது பிரம்மஸ்தானம். இந்த 9 பகுதிகள், அதாவது இந்த 9 திசைகள் அடிப்படையில் ஒரு வீட்டில் எந்த பகுதி எப்படி இருக்க வேண்டும், எந்த பொருட்களை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் போன்ற முக்கிய குறிப்புகளை, தகவல்களை கொண்டது இந்த பதிவாகும். முதலில் பணப்பெட்டி, மேஜை, பீரோ எப்படி வைக்க வேண்டும். பணம் வைக்கும் மேஜை, பீரோ, பணப்பெட்டியை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி திறக்கும்படி வைக்க வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி திறக்கும்படி வைக்க வேண்டும். அடுத்து டிவி, தொலைக்காட்சி பெட்டி. வீட்டில் டிவி, தொலைக்காட்சி பெட்டியை எந்த இடத்தில் வைத்தாலும் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து பார்க்கும்படி தொலைக்காட்சி பெட்டியை வைக்க வேண்டும். அதாவது நாம் டிவியை எந்த இடத்துல வைத்தாலும் நாம் அமர்ந்து பார்க்கும்போது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து பார்க்கும்படி தொலைக்காட்சி பெட்டியை வைக்க வேண்டும். அடுத்து கிரைண்டர், மிக்சி, பிரிட்ஜ். சமையலறையில் கிரைண்டர், மிக்சி, பிரிட்ஜ் போன்ற பொருட்களை தெற்கு அல்லது மேற்கு சார்ந்த திசையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தெற்கு, மேற்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த பகுதியில் வைப்பது சிறப்பாகும். முகம் பார்க்கும் கண்ணாடி. நம் வீட்டில் சுவரில் மாட்டி வைத்திருக்கும் கண்ணாடிகளை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படி சுவரில் மாட்டி வைக்க வேண்டும். அடுத்து சுவர் கடிகாரம். சுவர் கடிகாரங்களை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படி சுவரில் மாட்டி வைக்க வேண்டும். பொதுவாக கண்ணாடியும் கடிகாரமும் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாகும். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்கும்போது நேர்மறை ஆற்றலை இருக்கும், மேற்கு அல்லது தெற்கு நோக்கி வைக்கும்போது எதிர்மறை ஆற்றலை இருக்குது என்பதால் சுவர் கண்ணாடிகளையும் சுவர் கடிகாரங்களையும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி தான் வைக்க வேண்டும். அடுத்து மாடிப்படிகள். வீட்டிற்கு வெளியில் மாடிப்படி அமைத்தாலும் அல்லது வீட்டிற்குள்ளேயே மாடிப்படி அமைத்தாலும் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் தான் மாடிப்படி அமைக்க வேண்டும். வடகிழக்கு ஈசான்ய மூலையில் கண்டிப்பாக மாடிப்படி அமைக்கக்கூடாது. அடுத்து மாடிப்படிகளை மேற்கு அல்லது தெற்கு நோக்கி ஏறும்படி மாடிப்படிகளை அமைக்க வேண்டும். சமையலறை. தென்கிழக்கு அக்னி மூலை அல்லது வடமேற்கு வாயு மூலையில் சமையலறை இருக்கலாம். கண்டிப்பாக வடகிழக்கு ஈசான்ய மூலையில் சமையலறை இருக்கக்கூடாது. அடுத்து கழிவறை, டாய்லெட், பாத்ரூம். கழிவறை, டாய்லெட், பாத்ரூம் வடமேற்கு திசையில் அமைப்பது நல்லது, அல்லது தென்கிழக்கு பகுதியில் அமைக்கலாம். வடகிழக்கு பகுதியில் கழிவறை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அடுத்து படுக்கையறை. வீட்டின் தென்மேற்கு பகுதியில் படுக்கையறை இருப்பது நல்லது, அல்லது வடமேற்கு பகுதியில் படுக்கையறை இருக்கலாம். வடகிழக்கு பகுதியில் படுக்கையறை இருக்கக்கூடாது. பூஜை அறை. வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை இருக்கலாம். தென்மேற்கு பகுதியில் பூஜை அறையை வைக்காமல் தவிர்ப்பது நல்லது. தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியிலும் பூஜை அறை இருக்கலாம். மின் சாதனங்கள், மின் இணைப்பு பெட்டி. மின் சாதனங்களையும் மின் இணைப்பு பெட்டியையும் தென்கிழக்கு பகுதியில் வைப்பது நல்லது. கனமான பொருட்கள். கனமான பொருட்களை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வைப்பது நல்லது. வடகிழக்கு பகுதியில் கனமான பொருட்களை வைக்கக்கூடாது.
முன்னோர்கள் படம். வீட்டில் முன்னோர்கள் போட்டோவை தெற்கு நோக்கி தான் வைக்க வேண்டும். கிழக்கு, வடக்கு, மேற்கு நோக்கி வைக்கக்கூடாது. டைனிங் டேபிள். நாம் சாப்பிடும் டைனிங் டேபிள் வடக்கு அல்லது மேற்கு சார்ந்த பகுதியில் இருக்கலாம். வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது. கிழக்கு, மேற்கு, தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடலாம். தண்ணீர், குடிநீர். நாம் பயன்படுத்தும் குடிநீர் மற்றும் தண்ணீரை வடகிழக்கு பகுதியில் வைப்பது நல்லது. தென்கிழக்கு பகுதியில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். கார், வாகனம் நிறுத்துமிடம். வீட்டிற்கு வெளியில் வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு பகுதியில் கார், வேன், டிராக்டர், லாரி போன்ற வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடாது. வீட்டிற்கு தெற்கு, மேற்கு, தென்மேற்கு பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது நல்லது. கம்ப்யூட்டர் சாதனங்கள். கம்ப்யூட்டர் சார்ந்த சாதனங்களை வீட்டின் அறையில் தெற்கு, மேற்கு, தென்மேற்கு பகுதியில் வைப்பது நல்லது. கம்ப்யூட்டர் சாதனங்களை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து இயக்குவது நல்லது. கதவு, ஜன்னல்கள். வீட்டின் தென்மேற்கு பகுதியில் நுழைவாயில் இருக்கக்கூடாது. வீட்டின் அறையின் வடக்கு, கிழக்கு பகுதியில் சன்னல்கள் அதிகம் இருக்கலாம். தெற்கு, மேற்கு, தென்மேற்கு பகுதியில் சன்னல்கள் அதிகம் இருக்கக்கூடாது. சுத்தமாக வைத்திருக்கும் பகுதி. வீட்டின் வடகிழக்கு பகுதி அல்லது ஒரு அறையின் வடகிழக்கு பகுதி எப்பொழுதும் சுத்தமாகவும் வெற்றிடமாகவும் இருப்பது நல்லது. ஒரு வீட்டின் ஈசான்ய பகுதி எனப்படும் வடகிழக்கு பகுதி மிகவும் முக்கியமான பகுதியாகும். போர்வெல், கிணறு. குளம், கிணறு அல்லது போர்வெல் வீட்டிற்கு வடகிழக்கு பகுதியில் இருப்பது நல்லது. தென், கிழக்கு, தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடாது. செப்டி டேங்க். செப்டி டேங்க் மேற்கு, வடமேற்கு பகுதியில் இருக்க வேண்டும். வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது. மேல்நிலை தண்ணீர் தொட்டி. வீட்டில் தண்ணீர் தொட்டி வடக்கு, மேற்கு, வடமேற்கு சார்ந்து அமைத்துக் கொள்ளலாம். வீட்டின் தென்மேற்கு நிறுதி மூலை. வீட்டின் தென்மேற்கு எனப்படும் நிறுதி மூலை வெற்றிடமாக இருக்கக்கூடாது, பள்ளமாக இருக்கக்கூடாது. நுழைவாயில் கதவு இருக்கக்கூடாது, சன்னல்கள் இருக்கக்கூடாது. பொதுவாக தென்மேற்கு பகுதி பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது. இது நடைமுறை வாழ்க்கையில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகளாகும். பொதுவாக என்னுடைய பதிவுகள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சரியான பதிவாகவும் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.